மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் எவருக்கு காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தினந்தோறும் எடுத்து வாசிக்கிறபடி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்துல 21 26 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மார்த்தாள் மரியாள் அழைப்புக்கு இணங்கி மீண்டுமாய் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அவர்களை விசாரித்து, உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்தது போல இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் வழியா எத்தனையோ குடும்பங்களிலே தாய் மரித்திருப்பார்கள், தகப்பன் மறித்திருப்பார்கள், உடன் பிறந்தவர்கள் மரித்திருப்பார்கள், கணவன் மரித்திருப்பார், மனைவி மரித்திருப்பார்கள். சுவாமி, அவர்களுடைய வீடுகளில் ஆண்டவரே, இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சியை காண்கிற அத்தனை குடும்பங்களிலே யாரெல்லாம் நம்பி வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் உண்மையே விசுவாசித்து வாழ்ந்தார்களோ, அத்தனை பேருடைய ராஜ்யத்துல ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கை விசுவாசத்தோ இந்த நிகழ்ச்சியுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர், நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் அன்பு தெய்வமே. அதே போல் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற யாவரும் ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை உண்மையும் பரிசுத்தமும் நேர்மையுமாய் வாழ கர்த்தர் நீங்க அருள் புரியும்படியா செபிக்கிறோம். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மரித்து இருக்கும் போது அவர்களை குறித்து மார்த்தாள் மரியாள் கவலைப்பட்டது போல இந்த நாளிலே கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். சுவாமி, அப்படி கவலையிலும் கண்ணீரில் இருக்கிறவர்களுக்கு நீங்க தாமே போய் ஆண்டவரை ஆறுதல் படுத்தி அவர்கள் கண்ணீரை துடைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர், நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.